வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நான் கட்டபொம்மு என்ற மூலப்பெயர் கொண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன். எனது பெற்றோர் தந்தை ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் தாய் ஆறுமுகத்தம்மாள். எனது காலம் 3 ஜனவரி 1760 ஆண்டு முதல் 16 அக்டோபர் 1799 ஆண்டு வரை வாழ்ந்து வந்தேன். எனது உடன்பிறந்தோர் சகோதரர்கள் குமாரசாமி என்ற ஊமைத்துறை மற்றும் துரைசிங்கம் என்ற செவத்தையா மற்றும் சகோதரிகள் ஈஸ்வர வடிவு மற்றும் துரைக்கண்ணு கட்டபொம்மன். எனது மனைவியின் பெயர் ஜக்கம்மா. எனது முன்னோர்கள் ஆந்திராவை சார்ந்தவர்கள் 11ஆம் நூற்றாண்டு தமிழகத்திற்கு வந்தனர். மேலும் எனது தந்தை ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் கார்னல் ஹெரான் காலத்தில் குறுநில மன்னராக இருந்தார். தலைநகரம் பாஞ்சாலங்குறிச்சி. நான் எனது தந்தையின் இறப்பிற்கு பிறகு 1790ஆம் ஆண்டு 30 வயதில் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்றேன். ஆரம்ப காலத்தில் நான் அமைதியை விரும்பும் மனம் கொண்டிருந்தேன். அதனால் கம்பெனி நிர்வாகிகளான ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன் என்னை அமைதியானவர் என்று கருதினர். இதற்கிடையே கர்நாடகா உடன்படிக்கையின்படி ஆற்காடு நவாப் மற்றும் திப்பு சுல்தான் இடையே ஏற்பட்ட போரின் கடன் சுமையால் கர்நாடகா பகுதியின் வரி வசூலிக்கும் உரிமையை ஆற்காடு நவாப் கம்பெனி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தது. மேலும் இச்செயல் பாளையக்காரர்களிடம் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. கட்டபொம்மன் ஆகிய நான் வைத்திருந்த நிலுவைத் தொகை 31 மே 1798 படி 3310 பகோடா வரி நிலுவை வைத்திருந்தேன். எனது நாட்டில் கடுமையான வறட்சி, அதனால் கட்ட முடியவில்லை. இதனை அறிந்தும் ஜாக்சன் என் மீது போர் தொடுக்க முடிவு செய்தார். ஆனால் அதனை சென்னை கம்பெனி நிர்வாகம் மறுத்தது. காரணம் ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தான் போர் சூழல். அதன் பிறகு ஜாக்சன் 1798ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18 அன்று எழுதிய கடிதத்தில் 2 வாரத்திற்குள் ராமநாதபுரத்தில் என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். பிறகு வரி வசூலிப்பதற்காக ஜாக்சன் திருநெல்வேலி சுற்றுப்பயணம் சென்றார். சொக்கப்பட்டி, சாத்தூர், சிவகிரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் நான் சந்திக்க முயற்சி செய்தும் ஆனால் அதனை மறுத்து ஜாக்சன் ராமநாதபுரத்தில் சந்திக்கும்படி கூறினார். இந்த அவமதிப்பையும் மீறி நான் 23 நாட்கள் 400 மைல் தூரம் கலெக்டரை சளைக்காமல் இறுதியாக நான் 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் நாள் ராமநாதபுரத்தில் கலெக்டர் ஜாக்சனை சந்தித்தேன். ராமநாதபுரம் கோட்டையில் சந்திக்க வந்த என்னை 3 மணி நேரம் நிற்க வைத்தார். மேலும் என்னை கைது செய்ய முயன்ற பொழுது சண்டை வெடித்தது. ராமநாதபுரம் கோட்டையில் நடந்த மோதலில் ஆங்கிலேய வீரர் லெப்டினன்ட் கிளார்க் கொல்லப்பட்டார். மேலும் எனது அமைச்சர் சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டார் மற்றும் கோட்டையின் வெளியே இருந்த ஊமைத்துறை உள்நுழைந்து என்னை காத்தார். பிறகு பாஞ்சாலங்குறிச்சி திரும்பிய நான் ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் என்று மதராஸ் ஆட்சிக்குழுவிற்கு கடிதம் அனுப்பினேன். நான் அனுப்பிய கடிதம் கண்டவுடன் மதராஸ் ஆட்சிக்குழு ஒரு குழுவை நியமித்தது. அதை வில்லியம் ஃப்ராவுன் ஓரம், வில்லியம் ஓரம் மற்றும் ஜான் காசா மேஜர் ஆகியோர் அக்குழுவை தலைமை தாங்கினார். விசாரணைக்கு ஆஜராக வேண்டிய நாள் 15 டிசம்பர் 1998ஆம் ஆண்டு. குழு விசாரணையின் முடிவில் ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் எனது அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தை விடுதலை செய்தார் மற்றும் ஜாக்சனை பணி நீக்கம் செய்தார். மேலும் புதிய அதிகாரி லூசிங்டனை பணியில் நியமித்தார். அப்போதே 1080 பகோடாக்கள் நீங்கள் 2230 பகோடாக்களான நிலுவைத் தொகையை கட்டி முடித்தேன். பிறகு நான் தென்னிந்திய பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை உருவாக்கினேன். அதில் தலைமை வகித்தவர்